காஷ்மீரில் ஈரானுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த போராட்டத்தில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு இருக்கிறது. இதனால் அந்த இடமே ஒரு பரபரப்புக்கு உள்ளான ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் நடத்தப்படக்கூடிய சூழலில் தான் இந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் அங்கே சற்று ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை காண முடிகிறது. அந்த காட்சிகள் அதை விவரிக்கிறது. காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து ஸ்ரீநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக, அதே சமயம் ஈரானுக்கு ஆதரவாக இந்த போராட்டமானது முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், ஸ்ரீநகர் ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கக்கூடிய சூழலில் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. போராட்டக்காரர்களை கலைத்து வருகிறார்கள் போலீசார் அப்படிங்கிறதையுமே பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரிங்க? நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்று ஜம்மு காஷ்மீரின் பல இடங்கள் போர்க்களமாக காட்சியளிக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டதுதான் இதற்கு முக்கியமான காரணம். அவர் கொல்லப்பட்டதை கண்டித்து நேற்றைய தினமே ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லிம்கள் பல இடங்களிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல, பல உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இன்றைக்கு இரண்டாவது நாளான இன்று பல மாநிலங்கள் அமைதியாக இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் தொடர்ந்து கொந்தளிப்பாகவே காணப்படுகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இன்றைய தினம் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாளாக ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லிம்கள் பல இடங்களிலே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய லால் சவுக், சைதா, காதல், புத்காம், பந்திபோரா, அனந்தநாக், புல்வாமா உள்ளிட்ட பல இடங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களின் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகைகளை வீசியும் தடியடி நடத்தியும் கலைத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாகவும் அதனை கலைப்பதற்காக கண்ணீர் புகை மற்றும் தடியடி நடத்தியதாக காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு கருதி பல முன்னெச்சரிக்கையாக பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. காஷ்மீர் வேலி பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இணைய சேவை, இணையத்தினுடைய வேகம் என்பது கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. லால் சவுக்கில் இருக்கக்கூடிய பிரதான சந்தை பகுதி முழுவதும் இன்று கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மஜ்லிஸ் இ உலாமி என்கிற அமைப்பு இன்று முழு அழைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு சந்தை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் இன்று மூடப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை வீசப்பட்டது. காஷ்மீரில் சுமார் 15 லட்சம் ஷியா முஸ்லிம்கள் வசிப்பது குறிப்பிடத்தக்கது. கொல்லப்பட்ட கமேனியும் ஷியா பிரிவை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அவருடைய படுகொலையை கண்டித்தும் கமேனிக்கு ஆதரவு தெரிவித்தும் இவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.